முகவுரை. ஓம் தத் சத். ஸ்ரீ சர்வ பரிபூர்ண பரபிரம்மனே நமக. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல, ஆலத்தினுடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல, தூலத்தை முன்பு காட்டி சூட்சும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. பிராக்கெட்ல கைவல்யம். உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஒரு மரத்தின் கிளையை குறிப்பிட்டு அதன் மத்தியில் காட்டும் மூன்றாம் பிறை சந்திரனை போலவும், ஆகாயத்தில் சப்த ரிஷிகளின் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு அதிலிருக்கும் வசிஷ்டரது நட்சத்திரத்தை காட்டி அவர் பக்கத்தில் மினுக் மினுக் என்று அடிக்கடி மின்னிக் கொண்டிருக்கும் வசிஷ்டரது மனைவி பதிவிரதா சிரோன்மணி ஆகிய அருந்ததி தேவியை விவாக காலத்தில் தம்பதியர்களுக்கு புரோகிதர் குறிப்பிட்டு சொல்வது போல காட்டுவது போல, இந்த ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியமானது ஸ்தூலமாயுள்ள தத்துவங்களை எல்லாம் முன்னதாய் சொல்லி, அதன் பிறகு அணுவிலும் அணுவாயிருக்கும் பரபிரம்மத்தை குறித்து பின் சொல்ல போவது ஆச்சாரிய பிரசாதம் போன்றதாய் இருந்து சூக்ஷ்ம சொரூபமாயிருக்கும் பரபிரம்மத்தையே உபதேசிக்கின்றது. அந்த பாட்டுக்கான விளக்கத்தை அவர் சொல்றாரு. அணுவிலும் அணுவாயிருக்கும் பரபிரம்மத்தை குறித்து பின் சொல்வது போல தூலமாயுள்ள தத்துவங்கள்லாம் ஃபிசிக்கல், ஸ்தூலம்னாலே ஃபிசிக்கல் தான், ஃபிசிக்கல் லெவலில் இருக்கிற விஷயங்கள்லாம் முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி பரபிரம்மத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் சொல்ல போகிறது போல இது ஒரு ஆச்சாரிய பிரசாதம். ஆச்சாரிய பிரசாதம் குரு கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருக்கிற மாதிரி சூக்ஷ்ம சுரூபமாக இருக்கும் பரபிரம்மத்தையே உபதேசிக்கின்றது. சூக்ஷ்ம சுரூபம்னாக்க ஃபிசிக்கலாக பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை பற்றி சொல்கிற ஒரு உபதேசமாக இந்த புக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவ சாட்சியாகிய தானும் ஈஸ்வரனாகிய பரபிரம்மம் ஒன்றே என்று அறியாமல், ஜீவ சாட்சியாகிய தானும் நம்ம தான் அது, ஈஸ்வரனாகிய பரபிரம்மமும் சுப்ரீம் காட் ஒன்றே என்று அறியாமல் ஸ்தூல சூக்ஷ்ம காரணங்களிலால் உண்டாகி தேகமே நான் என்று அபிமானம் வைத்து நான் பிராமணன் என்று பிரமையடைந்து அநேக யுக வருஷங்களாய் புருஷன் காலச்சக்கரத்தில் சுழல் காற்றில் அகப்பட்டு கொண்ட சத்தையானது கிரு என்று சுழல்வது போல சுழன்று கொன்று நானாவித ஜந்துக்களின் யோனிகளில் போய் பிறந்து 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 புண்ணிய பாவமெனும் 2 கர்மங்களை செய்து அதனால் சுக துக்கங்களை அனுபவித்து பிறந்து கொண்டு மறுபடியும் இறந்து கொண்டுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் உலகத்தில் ஸ்திரீ புருஷ ரூபமாய் இருக்கும் மானிட ஜனங்கள் எல்லோரும் மாயை என்ற ஆசையில் கட்டுப்பட்டு மிகவும் ஆழமான சம்சாரம் எனும் சமுத்திரத்தில் மூழ்கி, என்றால் சம்சாரம் என்பது மனைவி மக்கள் மீதுள்ள ஆசையே அல்ல. எந்த பொருள் தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறானோ அவை யாவும் சம்சார பந்தம் என்றே சொல்லப்படும். இந்த சம்சாரம் எனும் பந்தமே பெரிய சமுத்திரமாய் இருக்கின்றது. சமுத்திரத்தை தாண்டினாலும் தாண்டலாமே ஒழிய சம்சாரம் எனும் சமுத்திரத்தை யோகிகள் தவிர எவர்களாலும் தாண்ட முடியாது. இப்படிப்பட்ட சம்சாரம் எனும் சமுத்திரத்தில் மூழ்கி தானாசை என்னும் வியாதியினால் பீடிக்கப்பட்டு மின்னலை போல் க்ஷண நேரம் இருக்கும் ஸ்ரீ சம்போக சுகங்களுக்கு ஆசைப்பட்டு எப்பொழுதும் வருத்தமடைந்து கொண்டிருப்பார்களே அல்லாமல் நித்யானந்த பதவியை வேண்டார்கள். இவர்கள் செய்வது எப்படி இருக்கிறது என்றால், காட்டில் பெரிய பள்ளம் வெட்டி அப்பள்ளத்தின் மேல் கழிகளை பரப்பி அதன் மேல் பாயின் மேல் மண்ணும் எருவும் போட்டு விதை விதைத்து செழுமையாய் வளர்த்து வைக்கப்பட்ட பயிரை பார்த்து அதனால் கேடு சம்பவிக்கும் என்று யோசனை இல்லாத யானையானது அந்த பயிரை மேய்வதற்காக துரிதப்பட்டு சென்று அந்த பாழும் பள்ளத்தில் வீழ்வது போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு ஃபிசிக்கல் பாடியில் இருந்துட்டு ஃபிசிக்கல் பிளேனில் இருக்கும்பொழுது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு மேலே இருக்கிற ஆசையினால் மொத்தமாக எல்லாத்தையுமே சம்சாரம்னு சொல்கிறாரு. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டை மொத்தத்தையுமே இன்க்ளூடிங் பந்தங்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாத்தையுமே, பொருட்கள் மேலே ஆசையாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் பாண்டிங் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. இன்றைக்கி இதோட
முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த செஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். நன்றி. ஆத்மா நமஸ்தே.